ப்ளீஸ் டுகு, நீ நாள் முழுக்க எவ்வளவுலாம் பேசுற. கொஞ்ச நேரம் வந்து உன் அப்பா கிட்டயும் பேசலாம்ல. ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான். ஆனா நான் உன்கிட்ட சொன்னல, அவர் காதுல எல்லாமே விழும். நிஜமாவா? ஆமா. நீ அப்பாவை மிஸ் பண்றியா? அப்பாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாரு டுகு. அச்சோ, இப்ப அவர் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுவாரே. அப்பாவை எவ்வளவு நேரம் நான் தனியா விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரூமுக்கு போகும்போது அம்மா மேல ரொம்ப கோவப்படுவாரு. சரி, நீ சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் உன்னோட நைட் சூட் எடுத்து வைக்கிறேன். அதை போட்டுக்கிட்டு மாடிக்கு போகலாம். ஏண்டா உன்னோட ஃபேவரட் கார் பொம்மை போட்ட நைட் சூட் பாத்தியா? இதுல எவ்வளவு கார் இருக்கு. கார்த்திக், உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. டுகு, எங்க வா. உள்ள வாப்பா, வா வா வா. வந்து இப்படி உட்காரு. டுகு கண்ணா, நல்லா உட்காருப்பா. இன்னும் கொஞ்சம். நீ பாத்திருக்கல கிரிஷ் எப்படி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்குவா, அதே மாதிரி பிடிச்சுக்கோ. சரி, வேண்டாம். நீ அப்பாவை கட்டி பிடிச்சுக்க வேண்டாம். ஆனா சரியா உட்காரலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் கண்ணா. டுகு, அப்பா கிட்ட நீ பேச மாட்டியா? டுகு, ஏதாவது பேசுப்பா. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ பேசினா அப்பா காதுல நல்லா விழும். ஹலோ அப்பா. என் செல்லத்துக்கு தூக்கம் வருதா? ஓகே, நாம அப்படியே படுத்துக்கிட்டே பேசலாமா? சரியா? அம்மா, ஆஹா, காலை உள்ள போடு. அம்மா கிட்ட வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா டுகு? நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்த. உன்னை ஃபர்ஸ்ட் யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட, இவன் அப்படியே கார்த்திக் மாதிரியே இருக்கானே. அப்பா மாதிரியா? ஆ, முகம் ஒரே மாதிரி இருக்குல்ல? பாட்டி கூட சொன்னாங்களா? உன்னை முதல் முறையா வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பாட்டி ஒரு பக்கம், நான் இவன் பக்கத்துல தூங்குவேன்னு சொன்னாங்க. ஆனா அப்பா நான் தான் டுகு பக்கத்துல தூங்குவேன்னு சொன்னாரு. தூங்குனாங்க அப்பா. ஆனா ராத்திரி முழுக்க எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா உனக்கு? அடிக்கடி எழுந்து உன்னை பாத்துக்கிட்டே இருந்தாரு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவருக்கு பயம். அது எதுக்குன்னா, அப்பா தூங்கும்போது இப்படி அப்படின்னு உருண்டுகிட்டே இருப்பாரு. அதான் திரும்ப திரும்ப எழுந்து உன்னை பாத்துக்கிட்டே இருந்தாரு. நீ அழுதினா உடனே அவரே எழுந்துருவாரு. அப்புறமும் அழுகிய நிறுத்துவாரு. உன்னை கையில தூக்கி வச்சுக்குவாரு. ராத்திரி முழுக்க உன்னை தூங்க வைக்க தாலாட்டு பாடுவாரு. ஒரு முறை உனக்கு பயங்கரமா ஜுரம் வந்துருச்சு, ரொம்ப ஜுரம். அப்ப அப்பா தான் ராத்திரி முழுக்க உன்னை கண் முழிச்சு பாத்துக்கிட்டாரு. உனக்கு மருந்து கொடுத்தாரு. உன்னை நல்லா கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு.